Bonjour à tous, vous allez bien? Merci de me rejoindre pour cette nouvelle vidéo de French Academy Tamil. Aujourd'hui, on va apprendre 15 manières de dire oui en français. அனைவருக்கும் வணக்கம். பிரெஞ்சு மொழியில் ஆம் என்பதற்கு வி என்ற சொல்லை பாவிப்பது தெரிந்திருக்கும். இந்த வி பிரெஞ்சில் பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துகின்றோம். ஆனால் பிரெஞ்சில் இந்த வி என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு பதிலாக நிறைய வார்த்தைகள் உரையாடலின் போது பயன்படுத்தலாம். இவற்றை நீங்களும் கற்றுக்கொண்டு உங்களுடைய உரையாடல்களில் இனிமேல் பயன்படுத்த முடியும். கற்றுக்கொள்வதற்கு முன்னர் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா. முதலாவதாக, யாரும் நம்மிடம் கேள்வி கேட்கும் பொழுது அல்லது உரையாடலின் பொழுது ஆம் என்ற சொல்லிற்கு நாம் வி என்று பொதுவாக பாவிப்போம். உதாரணமாக, எஸ்கு டு comprends, உனக்கு விளங்குகிறதா? இதற்கு நாம் பதிலளிக்கும் முகமாக ஆம் எனக்கு விளங்குகிறது என்று சொல்வோம் அல்லவா? இதனை oui je comprends, oui je comprends. இரண்டாவதாக, பேச்சு வழக்கில் அதிகமாக ouais, web, bah oui என்று சொல்வதை கவனித்திருப்போம். உதாரணமாக, நீ களைப்பாக இருக்கிறாயா என்ற கேள்விக்கு tu es fatigué? Ouais, je suis trop fatigué. இதே போல tu aimes ton travail, நீ உன்னுடைய வேலையை விரும்புகிறாயா? இதற்கு ஆம் என்பதற்கு பதிலாக பேச்சு வழக்கில் bah oui, c'est bien payé என்று சொல்லலாம். மூன்றாவதாக சி. இதற்கும் ஆம் என்ற அர்த்தம்தான். ஆனால் எதிர்மறையான கேள்வி நம்மளை யாரும் கேட்கும் பொழுது அதற்கு வி என்று சொல்லக்கூடாது. நாம் அதற்கு பதிலளிக்கும் பொழுது சி என்று பதிலளிக்க வேண்டும். உதாரணமாக, tu ne veux pas venir avec moi, நீ என்னுடன் வர விருப்பமில்லையா? அதற்கு si si je viens avec toi என்று சொல்லலாம். இங்கு வி என்று சொல்லக்கூடாது. இந்த எதிர்மறையான வினாக்களுக்கு சி என்றே பதிலளிக்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். tu n'as pas d'enfant, உனக்கு குழந்தைகள் இல்லையா? அதற்கு si je n'ai deux, எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். நான்காவதாக, ஆம் என்று சொல்வதற்கு பதிலாக carrément என்று பாவிக்கலாம். இது முழுமையான என்ற அர்த்தத்தில் வரும். உதாரணமாக, tu aimes le cinéma, உனக்கு சினிமா பிடிக்குமா? carrément. இங்கு வி என்பதற்கு பதிலாக carrément என்று சொல்லலாம். ஐந்தாவதாக நாம் பார்க்கும் சொல் d'accord. உதாரணமாக, tu pourrais venir me chercher, என்னை கூட்ட வர முடியுமா? அதற்கு வி என்பதற்கு பதிலாக நாம் d'accord, je viens te chercher, ஆம் நான் உன்னை கூட்ட வருகிறேன். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நாம் பேங்கில் அல்லது ஏதாவது ஹோந்தேவில் சென்று காத்திருக்கும் பொழுது அங்கு வேலை செய்பவர்கள் 10 நிமிடத்திற்குள் உங்களை கூப்பிடுவார், காத்திருங்கள் என்று சொல்வார்கள். attendez, il va vous appeler dans 10 minutes. அதற்கு நாம் oui என்று கூறாமல் d'accord, pas de problème, ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லலாம். ஆறாவதாக pourquoi pas, pourquoi pas. உதாரணமாக, ரெஸ்டாரண்டில் சென்று நாம் சாப்பிட்ட பிறகு சர்வீஸ் செய்பவர்கள் உங்களுக்கு டெசர்ட் வேணுமா? இதனை vous voulez un dessert, அதற்கு நாம் pourquoi pas என்று சொல்லலாம். ஏழாவதாக பஃபே. உதாரணமாக, ஹோட்டல் ஒன்றில் நாம் அறை எடுத்து தங்கியிருக்கும் பொழுது அங்கு வேலை செய்பவர்கள் உங்களுக்கு இந்த அறை வசதியாக இருக்கிறதா என்று கேட்பார்கள் அல்லவா? votre chambre vous convient-elle? அதற்கு நாம் oui, parfait. எட்டாவதாக bien sûr, bien sûr. vous parlez français, நீங்கள் பிரெஞ்சு கதைப்பீர்களா? bien sûr.
இங்கு வி என்பதற்கு பதிலாக bien sûr என்று சொல்லலாம். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். Tu peux m'aider s'il te plaît? நீ எனக்கு உதவி செய்கிறாயா? இதற்கு bien sûr je t'aide என்று சொல்லலாம். அதாவது நிச்சயமாக என்ற அர்த்தத்தில் இது வரும். 9வதாக tout à fait. உதாரணமாக vous êtes bien monsieur Pierre? நீங்கள் monsieur Pierre தானா? இதற்கு oui என்று சொல்வதற்கு பதிலாக tout à fait என்று பதிலளிக்கலாம். இங்கு tout à fait என்பதும் நிச்சயமாக என்ற அர்த்தத்தில் வரும். 10வதாக ça marche. இதனுடைய அர்த்தம் c'est bon pour moi, அதாவது நான் இதற்கு ஓகே என்ற அர்த்தத்தில் வரும். உதாரணமாக je viendrai te chercher à demain. நான் நாளைக்கு உன்னை கூட்ட வருவேன். இங்கு பதிலளிக்கும் பொழுது ça marche. 11வதாக volontiers. உதாரணமாக உங்களிடம் யாராவது உனக்கு ஒரு கஃபே வேண்டுமா என்று கூறும் பொழுது அதற்கு vous désirez un café? இதற்கு பதிலளிக்கும் பொழுது volontiers, அதாவது மகிழ்ச்சியுடன் நாம் ஓம் என்று சொல்வதை குறிக்கும். 12வதாக évidemment. évidemment என்றாலும் நிச்சயமாக என்ற அர்த்தத்தில் வரும். உதாரணமாக tu viens avec moi? நீ என்னுடன் வருகிறாயா? அதற்கு évidemment என்று கூறலாம். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். vous conduisez la voiture? நீ கார் ஓட்டுவியா? இதற்கு évidemment என்று சொல்லலாம். 13வதாக certainement. tu seras libre dimanche soir? நீ ஞாயிறு மாலை ஃப்ரீயாக இருப்பாயா? இதற்கு certainement நிச்சயமாக என்று கூறலாம். இதே போல on se voit demain? நாம் நாளை பார்ப்போமா? இதற்கு certainement என்று கூறலாம். 14வதாக oui என்று சொல்வதற்கு பதிலாக absolument தீர்மானமாக என்ற அர்த்தத்தில் வரும். உதாரணமாக tu as envie de partir? நீ புறப்பட விரும்புகிறாயா? அதற்கு absolument என்று கூறலாம். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். tu es d'accord avec moi? இதற்கு absolument தீர்மானமாக என்று பதிலளிக்கலாம். 15வதாக oui என்று சொல்வதற்கு பதிலாக bien entendu என்று கூறலாம். உதாரணமாக on se retrouve demain? நாம் நாளை சந்திப்போமா? இதற்கு bien entendu என்று கூறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 15 வார்த்தைகளையும் நீங்களும் கற்றுக்கொண்டு உங்களுடைய நாளாந்த உரையாடல்களின் பொழுது oui என்று தொடர்ந்து கூறாமல் இதற்கு பதிலாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.